ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு 7 நாளுக்கு 7 பழங்களை வைத்து 7 வகையான ஜூஸை போட போகிறோங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பழங்களை அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோங்க. ஆனால் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே ரொம்பவும் விரும்பி ஈஸியான முறையில் குடிச்சிருவோங்க. அது மட்டும் இல்லை, உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானது. இந்த பழங்கள்ல இருந்து நிறைய விட்டமின்ஸும் நல்ல ஒரு எனர்ஜியும் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. இந்த ஆரோக்கியமான குளிர்பானங்கள் எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல கிருணி பழத்தை வச்சு ஜூஸ் செய்யலாம். கிருணி பழத்தை தோலை எல்லாத்தையும் நீக்கி சின்ன சின்ன பீஸாக கட் செஞ்சு 1 கப் அளவிற்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவிற்கு தேன் எடுத்துக்கிட்டேங்க. தேனையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், கிருணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிருணிப்பழ ஜூஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்து ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸியான முறையில் ஹெல்த்தியான கிருணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இரண்டாவது ஜூஸ் தண்ணீர் பழத்தை வச்சு செய்யலாம். தண்ணீர் பழத்தை தோலையெல்லாம் எடுத்துட்டு கொட்டைகளை எல்லாம் நீக்கி 1 கப் அளவிற்கு சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கிறணும். கொஞ்சம் புதினா, அரை லெமன், நன்னாரி சர்பத் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி. இப்போது நம்ம மிக்சி ஜாரில் தண்ணீர் பழத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. 1 கப் அளவிற்கு தண்ணீர் பழம், அரை லெமன் அதை பிழிஞ்சு ஊற்றிடணும். கொஞ்சமாக புதினா இலை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவிற்கு உண்டான இஞ்சி. இப்போது சர்பத் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி சர்பத் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப சுவையாக இருக்குங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்பவும் ஆரோக்கியமான சுவையான தண்ணீர் பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம புதினா இலை, லெமன், இஞ்சி, சர்பத் சேர்த்து செய்கிறப்போ இந்த ஜூஸ் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தண்ணீர் பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஜூஸ் மாம்பழ ஜூஸ்ங்க. ஒரு மாம்பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு இதில் இருக்கும் தோலை எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக 1 கப் அளவிற்கு கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 கப் அளவிற்கு பால் சேர்த்துக்கிட்டேங்க. இதிலையும் இனிப்புக்காக நான் சர்பத் சேர்த்துருக்கேன். சர்பத் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்து இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். நல்ல கலர்ஃபுல்லான மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிருச்சுங்க. மாம்பழ ஜூஸ் மாம்பழ மில்க் ஷேக்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான்காவதாக பார்க்கும் ஜூஸ் வாழைப்பழ ஜூஸ்.
நான் 1 கப் அளவிற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எடுத்துருக்கேன். இதை சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். 1.5 கப் அளவிற்கு காய்ச்சி ஆற வைத்த பாலையும் இது கூட சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததா ஒயிட் சுகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போது ஐஸ் கியூப் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு அல்லது பாதாம் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்ம இப்போ இதை பிளெண்ட் பண்ணிடலாம். சுவையான வாழைப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 5வதாக பார்க்கும் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ். நான் ஒரு ஆப்பிளை எடுத்து தோலெல்லாம் நீக்கி இதே மாதிரி 1 கப் அளவிற்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது பேரிச்சம்பழத்தை ஒரு 5 பேரிச்சம்பழத்தை எடுத்து கொட்டைகளை எல்லாம் நீக்கி அதையும் இது கூட சேர்த்துருக்கேங்க. 2 கப்பு அளவிற்கு பால் காய்ச்சி ஆற வைத்த பாலை எடுத்து சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிட்டேன். இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எதா இருந்தாலும் நம்ம இஷ்டம் தான் சேர்த்துக்கிறலாம். இப்போ ஐஸ் கியூப் சேர்த்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம இதை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போது சுவையான சூப்பரான முறையில் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸுங்க. ஏன்னா இதில் பேரிச்சம்பழம் பாதாம் அல்லது முந்திரி பருப்பு ஆப்பிள் எல்லாமே சேர்றதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான இந்த ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆறாவதாக நம்ம பார்க்கும் ஜூஸ் தக்காளி ஜூஸுங்க. தக்காளி ஜூஸ் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஜூஸுங்க. அதே நேரத்தில் ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ஜூஸுங்க. 2 தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஐஸ் கியூப், அடுத்ததாக சர்பத் சேர்த்துக்கிட்டேன். இந்த தக்காளி ஜூஸில் சர்பத் சேர்த்து பண்ணுறப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக 1 டம்ளர் அளவிற்கு தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா ரொம்ப நைஸாக பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறப்போ அந்த தக்காளி தோல் தக்காளியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே நிற்கும். இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சுவையான ஆரோக்கியமான கலர்ஃபுல்லான தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம திரும்பவும் கொஞ்சமாக சர்பத் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி தக்காளி ஜூஸ் நான் செஞ்சிருவேங்க. வீட்டில் எந்த பழங்கள் இல்லாமல் இருந்தால் கூட தக்காளி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தக்காளி ஜூஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டுங்க யாரும் வந்தால் கூட நம்ம தக்காளி வீட்டில் எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஜூஸ் நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. சரி, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏழாவதாக பார்க்கும் ஜூஸ். இப்போ நம்ம என்னென்ன பழங்கள்லாம் வச்சு செஞ்சோம்? வாழைப்பழம், ஆப்பிள் பழம், கிருணி பழம், தண்ணீர் பழம், மாம்பழம், தக்காளி, இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே நம்ம வச்சு இப்போ 6 பழங்களை வச்சு தான் ஜூஸ் செஞ்சோம். இந்த பழங்களை எல்லாமே நம்ம மிக்ஸ் செய்து ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். இதுதான் நம்ம 7வதாக பார்க்கப்படும் ஜூஸுங்க. இப்போ எல்லா பழங்கள்லையுமே ஒரு 4 பீஸ் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் 1 கப் அளவிற்கு உண்டான தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் பாலும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவிற்கு பாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் சர்பத் சேர்த்துக்கிட்டேன். சர்பத் அல்லது தேன் கூட சேர்த்துக்கிடலாங்க, நம்ம விருப்பம்தான். அடுத்ததாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணிடலாம். சுவையான ஃப்ரூட் மிக்சர்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா ஃப்ரூட்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறப்போ இது ஒரு நல்ல ஒரு தனி சுவை கிடைக்குங்க. ஆப்பிள், பனானா, தக்காளி, கிருணி பழம், தண்ணீர் பழம், வாழைப்பழம் இதெல்லாமே வச்சு இந்த ஜூஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஜூஸ். இப்போ நம்மளுக்கு எல்லா ஃப்ரூட்டுமே கலந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில்
7 நாளைக்கு 7 பழங்களை வைத்து 7 வகையான ஜூஸுகளை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. அனைத்து ஜூஸுங்களுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான விட்டமின்ஸ் கலந்த ஜூஸுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.